எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்திருக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்பினீங்களா? இதோட இன்னும் பாருங்க, தமிழ் செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே அழக மாதிரி அவர் கதறாரு, கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய், ஏன் கத்துற, வலி காலு போயிடுச்சுன்னா, காலு போயிடுச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, கம்முன்னு கிடக்குறான். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்பினீங்களா? அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன், நீ ஆடா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.